Hello friends, hi, welcome to my channel Kalpana's Lifestyle Tamil. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஸ்கின் கேர் ரொட்டீன், தட் இஸ் சம்மர் ஸ்கின் கேர் ரொட்டீன். என்னோடய சம்மர் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நான் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுவேன், என்னென்ன ப்ராடக்ட் வச்சு அதை எப்படி யூஸ் பண்ணுவேன், அது என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு, எல்லாருமே வந்து கம்பல்சரி பண்ணியே ஆகணும். அண்ட் இந்த சம்மர் சீசனில் வந்து நம்ம எல்லாருமே வந்து கம்பல்சரி ஸ்கின் கேர் ரொட்டீன் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணியே ஆகணும், ஃபாலோ பண்ணியே ஆகணும். பிகாஸ் ஏன்னா நம்மளோட ஸ்கின்ல இந்த டைமில் தான் வந்து பிம்பிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும் அண்ட் ஆயில்ஸ் ரொம்ப செக்ரிகேட் ஆகும் அண்ட் பிம்பிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது மாதிரி நமக்கு வரக்கூடாதுன்னா நம்ம வந்து நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன் ப்ராசஸ் வந்து கம்பல்சரி நம்ம வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். அண்ட் நம்ம ஃபேஸில் நம்ம வந்து அதுக்கு மேக்கப் போட்டிருந்தோம்னா நம்ம மேக்கப்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபுல்லாக கிளியராக ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் எடுத்துருக்க கிளென்சர் தான் வந்து Cetaphil கிளென்சர். இதை பற்றி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அண்ட் அந்த வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்டோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது வந்து நான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு கிளென்சர் ஸ்டெப்பாக வந்து ஆஸ் வெல் அஸ் மேக்கப் ரிமூவர் ஆல்சோ நான் வந்து இந்த ஸ்டெப் வந்து யூஸ் பண்ணுறேன், இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்து எப்படி கிளென்ஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மேக்கப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் எடுத்துருக்கேன் வந்து Cetaphil கிளென்சர் வந்து எடுத்துருக்கேன். இது வந்து லிட்டில் பிட் அமௌண்ட்டை நான் வந்து எடுத்துகிட்டு என்னோடய ஹேண்ட்ஸை வெட் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து போட்டு அப்ளை பண்ணிவிட்டு சர்க்குலர் மோஷன்ஸில் நான் வந்து மேக்கப்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறேன். ஆக்சுவலி இது வந்து கிளென்சர் மட்டும் இல்லை, ஒரு மேக்கப் ரிமூவராகவும் நல்லாவே ஒர்க் பண்ணும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். அதர்வைஸ் எல்லா ஸ்கின் டைப்ஸுமே யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம வந்து ஜென்ரலாக எப்போதுமே வந்து ஹார்ஷாக வந்து எப்போதுமே வந்து நம்ம வந்து ஃபேஸ்க்கு வந்து ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்காது. பிகாஸ் ஏன்னா வந்து நம்ம ஸ்ட்ரோக்ஸ் வந்து நம்ம ஃபேஸில் வந்து ரிங்கிள்ஸை வந்து க்ரியேட் பண்ணிவிடும். அண்ட் நம்ம வந்து அப்வர்ட்ஸ் டைரக்ஷனில் தான் எப்போதுமே பண்ணணும். டவுன்வர்ட்ஸ் பண்ணால் ஃபேஸோட எலாஸ்டிசிட்டி வந்து டவுன் ஆகிடும். ஸோ நம்ம வந்து பாருங்கள் எவ்வளோ மேக்கப்ஸ் இருக்குது, கம்ப்ளீட்டாக இது வந்து வந்துடுச்சு. ஆஃப்டர் கிளென்சிங் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணிட்டோம், பட் டபுள் கிளென்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம வந்து ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணோம். ஸோ அதுக்காக நான் எடுத்துருக்க கிளென்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளம்மோட ஃபேஸ் வாஷ் தான் நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி வந்து சின்ன பேக்கேஜ், இது 20 ml பேக்கேஜ். இது வந்து மினி ப்ராடக்ட், எனக்கு ட்ரையல் ப்ராடக்டை வந்து ஸ்மிட்டனில் ஆப்பில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் அந்த வீடியோவை நான் வந்து போட்டிருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் அந்த வீடியோ பார்த்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணுன்றதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ஃப்ரீ ட்ரையல் பாயிண்ட்ஸில் கிடைக்கிற ஃப்ரீ ப்ராடக்ட் தான் இது. அண்ட் இதில் வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன். கிளென்சருக்காக நான் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். என்ன ஃபேஸ் வாஷ்னால், இது வந்து ப்ளம் ஃபேஸ் வாஷ், மினி ஃபேஸ் வாஷ். இது சின்னது தான், பட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நமக்கு வந்து ஃபோமிங்கும் நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து நமக்கு வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டில் இருக்கும். ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரைட் அவுட்டாக காட்டாது. லைக் இந்த மாதிரி ஐஸ்க்கு வந்து சர்க்குலர் மோஷன்ஸில் கொடுக்கணும். நம்மளோட ஃபோர்ஹெட், சின் அதில் எதுவும் ஜென்டலான ஒரு ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கணும். நான் வைப் பண்ணிடுறேன். என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரப். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அண்ட் தென் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் அது எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து வேனிஷ் பண்ணணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக வந்து நம்ம ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்காக நான் எடுத்துக்க ப்ராடக்ட் என்னென்னா, இந்த MCaffeine க்ரீன் டீ ஃபேஸ் ஸ்க்ரப் தான் எடுத்துருக்கேன். இது வந்து நான் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்க்ரப். ஃபஸ்ட்டு நான் யூஸ் ஸ்டார்ட் பண்ண ஸ்க்ரப்பே நான் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் தென் நான் இதில் வந்து காஃபி இன்ஃப்யூஸ்டு ஸ்க்ரப்பும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இது தான் வந்து ஆல் டைம் ஃபேவரெட்னு நான் சொல்லுவேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை வந்து ஒரு மாய்ஸ்டர்டு லுக்கோடவும் இது வந்து விடும். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எப்படி ஸ்க்ரப் பண்ணணுன்றது. ஸ்க்ரப் வந்து லிட்டில் பிட் அமௌண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். லைக் இந்த மாதிரி லிட்டில் பிட் அமௌண்ட் ஸ்க்ரப் எடுத்துகிறேன். என்னோடய ஃபேஸை வந்து நான் வெட் பண்ணிவிட்டு ஆல் ஓவர் ஃபேஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலான ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கணும். நம்ம எப்போதுமே ஸ்க்ரப் பொறுத்த வரைக்கும் ஹார்ஷான ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கக்கூடாது. பிகாஸ் ஏன்னா நம்ம ஃபேஸில் வந்து மைன்யூட்டான போர்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி ஹார்ஷான ஸ்ட்ரோக்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுத்தோன்னா நம்ம ஃபேஸ் வந்து மார்க் விட நமக்கு நிறைய வைப் பண்ணிக்கிறேன் நான். ஆஃப்டர் ஸ்க்ரப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் வந்து ஸ்க்ரப்பில் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். அந்த ரிமூவ் ஆகாத ரெஸ்ட் ஆஃப் த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் வந்து பாப்பப் ஆகிருக்கும் நம்ம நோஸ் ஏரியாவில், சீனி ஏரியாவில், ஃபோர்ஹெட்டில். ஸோ அதுக்காக வந்து பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவர் நீடில் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து
மைன்யூட் இது எடுத்து நல்லா ஜென்டிலாக வந்து நம்ம வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே வந்து இந்த நம்மளோட டீ ஜோனில் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி மோஸ்ட்டாக வந்து நோஸ்லேயும் லோவர் லிப் கீழேயும் தான் நிறைய இருக்கும். ஸோ அதை வந்து இதுவும் அந்த மாதிரி தான் அழுத்தி அழுத்தி நம்ம வந்து எடுக்கக்கூடாது. ஜென்டிலாக அது வர்றதை நம்ம வந்து எடுத்தால் போதும். வராது வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது அப்போ வந்துடும். அது அப்போ வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஃபேஸை வந்து நம்ம வந்து தொடச்சிடணும். ஆஃப்டர் ஸ்க்ரப்பிங் தொடச்சதுக்கப்புறமா நான் நோஸ் ஏரியா வந்து லைட்டாக வெயிட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து நார்மல் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். அந்த ரிமூவர் வச்சு நான் வந்து வர்றதை மட்டும் நம்ம வந்து ஜென்டிலாக எடுக்கணும். ரொம்ப நம்ம புஷ் பண்ணி எடுத்தோம்னா நம்ம அந்த லைன் அப்படியே ரெட்டாக நமக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கும் போது ரெஸ்ட் ஆஃப் த பிளாக் ஹெட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். லைக் இந்த மாதிரி தான். ஆஃப்டர் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவர் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு மாஸ்க். நான் எப்போதுமே நான் சொல்கிறது தான், மாஸ்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஸ்கின். ஏன் நான் சொல்கிறேன்னா நம்ம ஃபேஸை வந்து நம்ம டோன்டாக மெயின்டைன் எப்போயுமே ஜென்ரலாக ஃபேஸ் மெயின்டைன் பண்ணோம்னாலே நம்ம வந்து கம்பல்சரி வந்து மாஸ்க் நம்ம வந்து எனி மாஸ்க் எது வேணால் போட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த மாஸ்க் வந்து ஆனர் இதுவும் ஆக்சுவலாக வந்து ட்ரையல் பாயிண்டில் கிடச்சது தான். இதோட நேம் வந்து ஆனர். எனக்கு ஸ்மிட்டன் ஆப்பில் வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ட்ரையல் பாயிண்டில் வந்து எனக்கு கிடச்சிது. நான் அதில் பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் உங்களுக்கு வேணும்னா வந்து லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க நம்ம இந்த ஃபேஸ் மாஸ்க் எப்படி போடலான்றது பார்க்கலாம். ஃபேஸ் மாஸ்க் வந்து என்ன ஃபேஸ் மாஸ்க் வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து க்ளே ஃபேஸ் மாஸ்க் எடுத்துருக்கேன். இது எனக்கு வந்து இந்த சம்மர் டைமில் நல்லா ஒரு சில்லிங் எஃபெக்டாக இருக்கும். ஃபேஸ்க்கு நல்லா ஒரு சில்னஸ் கொடுக்கும். இது வந்து ஆல் ஓவர் ஃபேஸ். அண்ட் இதில் வந்து நமக்கு என்ன பெனிஃபிட்னா இது எனக்கு வந்து போட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும். நீங்கள் நெக் ஏரியா வந்து டோன்ட் ஃபர்கெட் டு அப்ளை நெக் ஏரியா. நான் வந்து போடலாம் அன்றைக்கி வந்து பிகாஸ் நான் காலையில் தான் ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டேன். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நம்ம வந்து வைப் பண்ணிக்கிட்டோம். ஆஃப்டர் ஃபேஸ் மாஸ்க் இதுதான் ஃபைனல் ஸ்டெப். உங்கள்கிட்ட ஷீட் மாஸ்க் இருந்தாலும் நீங்கள் ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஷீட் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் ஃபேஸ் மாஸ்க் போட்ட நிறைய ப்ராசஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஆக்சுவலி ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஷீட் மாஸ்க்கும் வரும். நீங்கள் ஷீட் மாஸ்க்கும் போட்டுக்கலாம். நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேச்சர்ஸ் பிராண்டோட ஆலோவேரா வெரா ஜெல் வந்து எடுத்துக்கிறேன் நான். இது நல்ல ஒரு கூலிங் சூதிங் எஃபெக்ட் வந்து நம்ம ஸ்கின்க்கு கொடுக்கும். நம்ம ஸ்கின் வந்து நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். ஜென்ரலாக இது வந்து ஒரு மல்டிபர்பஸ் மாய்ஸ்சரைசர் தான். நம்ம வந்து ஃபேஸ்க்கு ஹேருக்கு எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். நான் இது ஃபேஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவேன் அண்ட் சம்டைம்ஸ் ஹேருக்கும் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அண்ட் தென் ஆஃப்டர் ஃபேஸ் மாய்ஸ்சரைசிங் ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இதை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. இதுதான் வந்து லிப்பாம் தான் இந்த ஸ்டெப்பை. கம்பல்சரி லிப்பாம் போட்டே ஆகணும். பிகாஸ் ஏன்னா லிப்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிடும். நம்ம வந்து ஹைட்ரேட்டிங் பாடி இன்டேக் வந்து நம்ம வந்து வாட்டர் அந்த மாதிரி லிக்விட் ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நம்ம வந்து ஹைட்ரேட் பண்ணுவோம். அந்த லிப்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி மாய்ஸ்சரைசிங் லிப்பாம் ஆரல்ஸ் நம்ம கோகோனட் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட எந்த பிராண்ட் லிப்பாம் இருந்தாலும் கம்பல்சரி மார்னிங் அண்ட் நைட்டு லிப்ஸ் வந்து ட்ரையாகவே விடாதீங்க. ஏன்னா லிப்ஸில் கிராக்ஸ் விழ ஆரம்பிச்சிடும். கிராக்ஸ் விழுந்துச்சுன்னா எல்லாருக்குமே தெரியும் தான், பெயினாக இருக்கும், அதுலேருந்து ப்ளீட் வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா நம்ம வந்து லிப் பாம் வந்து கம்பல்சரி நம்ம போட்டே ஆகணும். லிப்ஸ் வந்து டேன் ஆகும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறது எனி லிப் பாம் ஆரல்ஸ் நம்ம வந்து கோகோனட் ஆயில் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதுக்கு இந்த calesta லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதுவும் வந்து இது பீட்ரூட் இன்ஃப்யூஸ் லிப் பாம். அண்ட் இதுவும் வந்து நான் வந்து எதில் பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மிட்டன் ஆப்பில் என்னோட 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும்னு சொன்னால அதில் வந்து ஒன் ஆஃப் த ட்ரையல் பாயிண்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணது தான் இது. இந்த மாதிரி லிப் பாம் லிட்டில் பில்டர் லிப் பாம் வந்து நம்ம எடுத்துக்கணும். டிண்டட் கூட எடுத்துக்கலாம். ஜென்டலாக அப்ளை பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சம்மர் ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு யூஸ்ஃபுல்லாக கூட இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் வந்து லைக், ஷேர், கமெண்ட்ஸ், அது சப்ஸ்கிரைப் மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் அப்போ தான் எனக்கு வந்து தெரியும் இன்னும் எத்தனை வீடியோ போடணும், எந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுவேன். அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின்,
நார்மல் காம்பினேஷன் அந்த மாதிரி ஸ்கின் டைப்ஸ் எல்லாம் எல்லா ஸ்கின்னுமே எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் நம்ம வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இது வந்து சம்மர் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுற ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து சொல்லுங்கள். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.